ஆண்டவர் எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. இந்த அருமையான வார்த்தை சொல்கிறது, உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துக்குள்ள நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உட்கார்ந்து கொண்டிருக்கிற நமக்கு என்ன நோக்கம் என்று சொன்னால், ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துக்குள்ள நான் உட்கார்ந்து இருக்கிறேன், என்னுடைய இந்த காரியத்தை வாய்க்க பண்ண மாட்டீங்களா, நான் எதிர்பார்க்கிற இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்க மாட்டீங்களான்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் ஏக்கத்தோட தேவ சமூகத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறீங்க. அல்லேலூயா. அநேக பேர் காத்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா பைபிள் சொல்றது, ஆண்டவர் சொல்றாரு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். நல்லா கவனிங்க. நம்முடைய வேண்டுதல் சின்னதா இருக்கலாம், நம்முடைய தேவைகள் சின்னதா இருக்கலாம், நம்முடைய எதிர்பார்ப்புகள் சின்னதா இருக்கலாம். நம்புங்க, விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த வார்த்தை என்ன சொல்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்கிறார் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய நோக்கம் என்ன? நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் காத்திருந்தால் அல்லேலூயா, கண்டிப்பா ஆண்டவர் கொடுப்பார். ஏன்னா அவர்கிட்ட இருந்து மட்டும்தான் நமக்கு பிளஸிங் கிடைக்கும். வேற யாருக்கிட்ட இருந்து நமக்கு பிளஸிங் கிடைக்கவே கிடைக்காது. இந்த உலகத்துல நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். தேவனை நோக்கி அமர்ந்திருங்க, கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். God bless you.